இனி செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது எல்லாமே பிக்கஸ்ட் நம்பரோட நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படிதானே. இனி நார்மலாக நம்ம செய்யலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 15 இருக்குது, கீழே 7 இருக்குது. அப்போ 15 இந்த மாதிரி டேக் 7 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 15 பிஃபோர், இது சப்ராக்ஷன்னால பிஃபோர் நம்பர் சொல்லணும். 15 பிஃபோர் 14, 13, 12, 11, 10, 9, 8. சரியா. அதனால் கீழே 8ன்னு போட்டிருக்கேன். 8ல் ஸ்டாப் ஆகிருக்கு, அதனால் 8ன்னு போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு மேலே 9 இருக்குது, கீழே 8 இருக்குது. அப்போ 9 இந்த மைண்ட் டேக் 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க கையில். 9 பிஃபோர் 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒவ்வொரு ஃபிங்கரை ஹோல்டு பண்ணுங்கள். 9 இந்த மைண்ட் டேக் 8 ஃபிங்கர்ஸ். 9 பிஃபோர்னு நான் சொல்லணுன்னே ஃபிங்கரில் ஒவ்வொன்றா ஹோல்டு பண்ணிகிட்டே வரணும். சரியா. 9 பிஃபோர் 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியா. ஹோல்ட் ஆகிடுச்சு எல்லா ஃபிங்கருமே. அப்போ 1 நமக்கு ஆன்சர். 1ல் ஸ்டாப் ஆகிருக்கு, அதனால் கீழே 1ன்னு போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மேலே 10, கீழே 9 இருக்குது அப்படிதானே. அப்போ 10 த மேன் டேக் 9 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா. அப்போ 10க்கு பிஃபோர் நம்பர் தான் சொல்லணும். ஏன், இது சப்ராக்ஷன், அதனால் பிஃபோர் நம்பர் தான் சொல்லணும். அப்போ 10 பிஃபோர் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இங்கேயும் 1 தான் ஸ்டாப் ஆகுது, 1 போட்டிருக்கேன். சரியா. நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, மேலே 6 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 6 இந்த மைண்ட் டேக் 3 ஃபிங்கர்ஸ் எடுத்தாச்சா. ஓகே. 6 பிஃபோர்னே ஒவ்வொரு நம்பராக ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கணும். சரியா. 6 பிஃபோர் 5, 4, 3. அப்போ 3ல் ஸ்டாப் ஆகிருக்கு. எல்லா ஃபிங்கருமே ஹோல்ட் ஆகிடுச்சுல, 3 ஃபிங்கர்ஸும் ஹோல்ட் ஆகிடுச்சு. அப்போ 3, அதனால் 3ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா. புரிஞ்சுது. இப்போ சப்ராக்ஷன் அடிஷன் ஓரளவுக்கு புரிஞ்சுதான். இன்னும் சரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் திருப்பி நீங்கள் செஞ்சு இதை வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுதான் மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பேசிக் தெரிஞ்சாலே வேறு எல்லா சமம் அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா. அது மாதிரி ஃபார்முலாவும் நீங்கள் படிங்க. 4th டேபிள் நல்லா படிங்க. நான் டெஸ்ட் போடுவேன். ஓகேவா. 4th டேபிளை நல்லா படிங்க.